பல்வேறு இன மக்கள், வெவ்வேறு கலாச்சாரம், பண்பாடு, மதங்கள், பல மொழிகள் என மாறுபட்ட அம்சங்கள் கொண்ட இந்தியாவில் பலம் பொருந்திய ஒரு ஆட்சி அமைவதற்கும் பலம் பொருந்திய ஒரு பொது எதிர்க்கட்சியை வீழ்த்துவதற்காகவும் தேர்தல் கூட்டணி தேவைப்படுகிறது. வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். தன்னுடைய பலத்தையும் தனக்கு துணையாக வருபவர்களின் பலத்தையும் தமக்கு எதிராக உள்ளவர்களின் பலத்தையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வார்த்தைக்கு ஏற்ப கூட்டணிகள் அமைகின்றன. தேர்தல் கூட்டணி என்பது பொதுவான குறிக்கோளுக்காக ஆதரவாக அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் இருக்கும் பல மாறுபாடான கொள்கைகளை ஓரம் கட்டி வைத்து, தங்களுக்குள் இருக்கும் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து, தங்களுக்குள் கூடி பேசி ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி காண்பதாகும். ஒரு கட்சியின் வேட்பாளரை அங்கீகரிக்க அல்லது பரிந்துரைக்க முன்வந்தால் மற்ற கட்சிகள் வேட்பாளர்களின் மேடையில் செல்வாக்கு செலுத்தும் நிலையில் இருக்க வேண்டும். கூட்டணி அமைக்கும் பிரதான கட்சி தனது அணியில் இடம்பெறும் ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு வங்கிகள் அதிகம் உள்ள தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து பிற தொகுதிகளில் அந்த கட்சிகளின் ஆதரவை பெறுகின்றன. கூட்டணியில் 2 வகை உள்ளது. ஒன்று, தேர்தலுக்கு முன்னர் இடங்களை பங்கிட்டு அமையும் கூட்டணி. இரண்டாவது, தேர்தலுக்கு பின்னர் எந்த கட்சிக்கும் அல்லது எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாகும். அதில் எதிரெதிர் அணியில் போட்டியிட்ட கட்சிகள் கூட ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைக்கும். அப்போது இரு கூட்டணிகளிலும் சேர்ந்து போட்டியிடாத பல மாநில கட்சிகளுக்கு மவுசு ஏற்படும். இந்தியாவில் அரசியல் கூட்டணியை முதலில் அமைத்தவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திரத்துக்கு முந்தைய இடைக்கால அரசில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜவஹர்லால் நேருவும் முஸ்லீம் லீக் சார்பில் லியாக்கத் அலி கானும் சேர்ந்து நேரு பிரதமராக இருந்தார். அதன் பின்னர் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பாகிஸ்தான் பிரிந்து சென்ற பின்னர் 1952 பொது தேர்தல் முடியும் வரை ஜவஹர்லால் நேரு மந்திரி சபையில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அம்பேத்கரும், பாந்தி கட்சியின் பல்வேந்தர் சிங்கும், இந்து மகாசபையின் சார்பில் சியாம் பிரசாத் முகர்ஜியும் கூட்டணி மந்திரிகளாக இருந்தனர். 1952 நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 364 தொகுதிகளை வென்று நேருஜி தலைமையில் தனி கட்சி ஆட்சி அமைந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் கூட்டணி அரசியலை துவக்கி வைத்தவர் பேரறிஞர் அண்ணாதுரை. தமிழகத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற திமுக தலைவரான பேரறிஞர் அண்ணா, ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, சீபா ஆதித்யநாரின் நாம் தமிழர் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சம்யுக்தா சோசலிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மாப்போசியின் தமிழரசு கழகம் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 179 இடங்களில் திமுக வெற்றி பெற்றதால் பேரறிஞர் அண்ணா கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைத்தார். இந்திய நாட்டில் காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி தனியாக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது திமுக தான் என்ற முத்திரையை 1967 பதித்தது. அன்று முதல் இந்தியாவில் பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்தாலும் தமிழ்நாட்டில் இன்று வரை திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லாமல் ஆட்சி செய்து வருகின்றன. தமிழக மக்களும் கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லை. கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் பாமக ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி இல்லாமல் கலைஞர் முதல்வராக இருந்தார். இனி பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட கூட்டணி ஆட்சிகளை காண்போம். 1975 அன்றைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்களால் 19 மாதங்கள் கொண்டுவரப்பட்ட நெருக்கடி நிலையின் காரணமாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து 1977 தேர்தலை சந்திக்க முடிவு செய்தன. ஜனதா கட்சி தலைமையில் ஒரு அணியும் இந்திரா காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணியும் போட்டியிட்டு ஜனதா கட்சி வென்று மொரார்ஜி தேசாய் பிரதமரானார். கூட்டணியில் ஏற்பட்ட பிரச்சனையால் 2 ஆண்டுகளுக்கு மேல் அவரால் நீடிக்க முடியவில்லை. 1979 ஜூலையில் ராஜினாமா செய்தார். பிறகு காங்கிரஸ் ஆதரவுடன் சரண் சிங் பிரதமரானார். பின்னர் காங்கிரஸ் ஆதரவை விலக்கிக் கொண்டதால் அவரும் சொற்ப காலத்தில் பதவி இழந்தார். பின்னர் 1980 நடைபெற்ற பொது தேர்தலில் காங்கிரஸ் வென்று இந்திரா காந்தி மீண்டும் பிரதமரானார். 1984 இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் பிறகு
நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 414 தொகுதிகளை வென்று ராஜீவ்காந்தி பிரதமரானார். அந்த காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிரான பல்வேறு மாநில கட்சிகள் இருந்தன. ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் இருந்த VP சிங் காங்கிரஸிலிருந்து விலகி ஜனதாதளம் என்ற கட்சியை உருவாக்கினார். 1980 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக ஜனதாதளம் தலைமையில் தேசிய முன்னணி உருவானது. நாடு முழுவதும் தேசிய முன்னணி ஓரளவு வென்றது. பாரதிய ஜனதா கட்சி, இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க VP சிங் பிரதமரானார். 11 மாதங்களிலேயே பிஜேபி ஆதரவை விலக்கிக் கொண்டதால் VP சிங் பதவி இழந்தார். பின்னர் காங்கிரஸ் ஆதரவுடன் சந்திரசேகர் பிரதமரானார். அவரும் நீடிக்கவில்லை, பதவி இழந்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 1991 பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். 1991 தேசிய முன்னணி, காங்கிரஸ், பாரதிய ஜனதா என மும்முனை போட்டிகளில் காங்கிரஸ் 244 தொகுதிகளை வென்று பெரும்பான்மை பெறவில்லை. மாநில கட்சிகளின் ஆதரவுடன் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்தார் PV நரசிம்மராவ். 1996 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இடதுசாரிகள், ஜனதாதளம் மற்றும் தேசிய அளவில் கூட்டணி உருவானது. காங்கிரஸ் ஒரு அணியாகவும் பாரதிய ஜனதா மற்றொரு அணியாகவும் தேர்தல் நடந்தது. பாரதிய ஜனதா 161 இடங்களை பிடித்து தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருந்தது. வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார். ஆனால் பெரும்பான்மை கிடைக்காததால் 13 நாட்களிலேயே ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் தேவகவுடா 10 மாதங்களும், அதன் பின்னர் ஐக்கிய குஜரால் 8 மாதங்களும் ஆட்சியில் இருந்தனர். திரும்பவும் ஒரு பொது தேர்தல். 1998 பிஜேபி 182 இடங்களை பிடித்து வாஜ்பாய் அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளுடன் ஆதரவுடன் பிரதமரானார். 13 மாத ஆட்சிக்கு பிறகு அதிமுக ஆதரவை விலக்கிக் கொண்டதால் வாஜ்பாய் பதவி விலகினார். மீண்டும் ஒரு பொது தேர்தல் 1999. இப்பொழுதும் பிஜேபி 182 தொகுதிகளை வென்றாலும் கூட்டணி கட்சிகளான திமுக, பாமக, மதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, பிஜு ஜனதாதள், சிரோன்மணி அகாலிதளம் உள்ளிட்ட கட்சிகளுடன் வாஜ்பாய் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்தார். காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி அரசு முழு பதவி காலமும் இருந்தது இதுவே முதல் முறையாகும். 2004 பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மெகா கூட்டணியை அமைத்தது காங்கிரஸ். இந்த கூட்டணியில் திமுக, பாமக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், தேசிய மாநாட்டு கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றன. இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தேர்தலில் வென்று மன்மோகன் சிங் பிரதமரானார். 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்த இந்த கூட்டணி ஆட்சியில் சில கட்சிகள் பிரிந்தாலும் மீண்டும் 2009 வென்று பிரதமரானார் மன்மோகன் சிங். மொத்தம் 10 ஆண்டுகள் பிரதமராக பதவியில் இருந்தார். 2014 நடைபெற்ற தேர்தலில் புயலாக களம் இறங்கினார் குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி. 2014 நாடு முழுவதும் மோடி அலை வீச 282 தொகுதிகளில் வென்று பிரதமரானார் நரேந்திர மோடி. 2019 நடைபெற்ற தேர்தலிலும் 303 தொகுதிகளை வென்று தற்போது வரை பிரதமராக உள்ளார். இப்படி பல தேர்தலில் அரசியல் கட்சிகள் மாறி மாறி கூட்டணி அமைத்து வந்துள்ளார்கள். மக்கள் தங்களுக்கு தேவையான அணியை தேர்வு செய்து ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர். தற்போதைய தேர்தலில் கூட்டணி எப்படி முடிவாகும், எந்த கட்சி ஆட்சி அமையும் என பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.